ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான சத்தான கருப்பட்டி வடை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பாரம்பரியமிக்க ஒரு ஆரோக்கியமான கருப்பட்டி இனிப்பு உளுந்து வடை தான் செஞ்சு காட்ட போகிறோம். இதில் வந்து நாங்கள் கருப்பட்டியும் உளுந்து சேர்த்துக்கோம். இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு அயன் சத்து, கால்சியம் சத்துலாம் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து எலும்புகளுக்கும் கற்பப்பைக்கும் ரொம்ப அது பலமாக இருக்கும். அதனால் அதை தான் இந்த உளுந்து வடையும் இந்த உளுந்து வச்சு நிறைய ரெசிபி முந்தி காலத்தில் செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது உளுந்தங்கஞ்சி, உளுந்து களி இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் அந்த உளுந்தை வச்சு கருப்பட்டியை வச்சு இன்றைக்கி உளுந்து கருப்பட்டி இனிப்பு வடை தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப் போல் உளுத்தம் பருப்பு, கருப்பட்டி வந்து 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். இனிப்பு அனுசரித்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், கொஞ்சோண்டு உப்பு. உளுந்தை நல்லா கழுவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச உளுந்தை வந்து தண்ணியிலேருந்து எடுத்து அதை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கருப்பட்டி வடை சுடும்போது உங்களுக்கு வந்து நீர்த்து இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு சாஸ்பேனில் நம்ம வச்சுருக்க கருப்பட்டியை வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி வந்து அதில் விட்டுக்கலாம். கம்மியாக தான் தண்ணி விடணும். விட்டுட்டு ஸ்லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த கருப்பட்டிலாம் கரையிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்ச விட்டு நீங்கள் வந்து அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிரைண்டரில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்க அந்த கருப்பட்டி பாகை வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம உளுந்து சேர்த்து இந்த கிரைண்டரை வந்து ஓட விடணும். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா மாவு வந்து நீர்த்து போயிடும். தேவைப்பட்டது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். மற்றபடி நல்லா கட்டியாக நம்ம வந்து ஆட்டி எடுத்துக்கணும் இந்த உளுந்த மாவை. ஆட்டின பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அரிசி மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கையில் வந்து உருட்டி எடுக்கிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஒரு ஈரமான காட்டன் துணி மேலே அதை வச்சு நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு லைட்டாக வந்து விரலில் தண்ணி நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு விருப்பமான எண்ணெயை வந்து நம்ம காய வச்சுக்கலாம். நல்லெண்ணெயாக இருந்ததுன்னா அது வந்து நல்லது. ஏன்னா உளுந்து கருப்பட்டி நல்லெண்ணெய் சேரும்போது நம்ம இடுப்புக்கெலாம் பலம். இந்த எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு இந்த வடையை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு உளுந்து உள்ள வரைக்கும் நல்லா வெந்து இருக்கும். இது வந்து நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் இந்த வடை வந்து மாறும். அந்த டைம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சுவையான சத்தான கருப்பட்டி வடை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வடை பார்த்திங்கன்னா வந்து அடுத்த நாள் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. ரொம்ப சுவையும் சத்தும் மிகுந்த இந்த கருப்பட்டி வடை ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.